ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. உங்கள் கையில் வந்து மகேஷோட ஃபோன் இருக்குது. அப்போ உங்கள் ஃபோனில் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகேஷும் மாயாவும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன அண்ணி குழந்தை அப்படின்னு தானே சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சரி நம்ம புருஷங்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மொபைலை வந்து அவங்க சிவனாண்டி கையில் கொடுக்கவும் சிவனாண்டியும் அந்த ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இவங்க ரெண்டு பேரும் அசிங்கமாக இந்த மாதிரிக்கு இருந்த மாதிரிக்கு ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவங்க உண்மையிலே வந்து அண்ணி குழந்தை கிடையாதா? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு தப்பான உறவு தான் இருந்துட்டு இருக்குதா? அப்போ ஆக மொத்தத்தில் சொத்துக்கு ஆசைப்பதான் இவங்க வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சிவனாண்டிக்கு புரிஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் ஃபோனை அட்டன் பண்ணவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இது என்னது, மகேஷும் மாயாவும் வந்து அண்ணி குழந்தை கிடையாதா? இவங்களுக்குள்ள ஒரு தப்பான உறவு தான் இருந்துட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்கள் அக்காவோட குடும்பத்தையே அவங்க ஏமாத்திருக்கிறாங்க. உங்கள் அக்காவே இவங்ககிட்ட வந்து ஏமாந்துருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்டவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாம் அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேரும் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போலுக்கு. அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் லேஸ்பட்டவங்க கிடையாது. அந்த மாயாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடவும் மாயாவை வந்து காணலை. அப்போ மாயா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா இவங்களை பற்றின எல்லா ரகசியமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சிவனாண்டி வந்து சந்திரகலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி நீ வந்து மூச்சு விட்டுறாது அப்படின்னு சொல்லும் போது சந்திரகலா சொல்கிறாங்க, அப்படி நான் சொல்கிற மாதிரிக்கு இருந்தேன்னா அந்த மொபைலை வந்து எங்கள் அக்கா கையில் தானே கொடுத்துருப்பேன், நான் உங்ககிட்ட காட்டியிருக்க மாட்டோம்ல. ஆக மொத்தத்தில் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம், அந்த மாயாவை பிடிச்சா தான் எல்லா ரகசியமும் தெரியும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரேவதியை பார்க்கறதுக்காக வரும்போது ரேவதியோட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, நான் ரேவதிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கவும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் உண்மையிலேயே மகேஷ் வந்து நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த நேரத்தில் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு இஷ்டம் கிடையாது. அதனால என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கவும் இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நானும் அதே நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறேன். உங்கள் அம்மா வந்து சிவனாண்டிட்ட வந்து தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் மகேஷ் இந்த நேரத்தில் எங்கே போனார்னு எனக்கு தெரியல. நம்மளும் வந்து எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அவர் எங்கேயுமே காணலை. ஆனால் அவங்க அம்மா வந்து சிவனாண்டிட்ட ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எங்கள் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வேறு என்னன்னாலும் நான் ஒத்துப்பேன். ஆனால் என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் மகேஷை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்காக நான் வந்து மகேஷை மறந்துட முடியாது. மறந்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போது அப்போ ரேவதி வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாங்க. அப்போ உடனே ரேவதி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க முருகாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன முருகா இவ்வளோ நேரம் போய் என் பேரை என்ன சொல்லிட்டு இருக்கானே தெரியல, என் பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயார்த்தம் வைக்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்களோ தெரியல, சட்டு புட்டுன்னு வந்து நிச்சயார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டியதானே, ஏன் தான் இந்த மாதிரிக்கு லேட் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலும் போது அப்போ முருகர் சொல்லிட்டு இருக்கிறாரு, பரமேஸ்வரி உனக்கு ரொம்ப தான் அவசரம், கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு, இன்னும் பாரு என்ன ட்விஸ்டெல்லாம் இருக்குன்னு பாரு அப்படிங்கும்போது என் முருகா நீ என்னை அப்பமே இருந்து டென்ஷன் படுத்திட்டே இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முருகரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சரி எங்கள் அம்மாவோட கௌரவத்தை இந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும் என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரிக்கு கார்த்தி பார்க்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம வந்து நிச்சயார்த்தம் பண்ணிக்கிடலாம், அதாவது நிச்சயார்த்தத்துக்குள்ளே அந்த மோதிரத்தை மாற்றிக்கிடலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து என்னோட கல்யாணம் வந்து மகேஷ் கூட தான் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே கார்த்திக் ஒன்றும் புரியல. ரேவதி நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்போ சிவனாண்டிட்டு ஜெயிச்சே தீரணும், அதுக்காக நம்ம நிச்சயார்த்தம் பண்ணிக்கிற மாதிரிக்கு நம்ம நடிக்கலாம், அதாவது நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கலாம், ஆனால் அது உண்மையிலே வந்து கல்யாணம் கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்குள்ளேயும் நீ எப்படியாவது மகேஷை வந்து நீ கண்டுபிடிச்சி நீ வந்து முன்னாடி கூட்டிகிட்டு வரணும், அதுக்கப்புறம் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த நிச்சயார்த்தம் வந்து சும்மா எங்கள் அம்மாவுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்தக்கூடிய வேலை தான், இது உண்மையான நிச்சயார்த்தம் கிடையாது,
இதுக்கு நீ ஒத்துக்கிறதா இருந்தா சொல்லு, நான் இப்போ வாரேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் ரேவதி சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியும் சொல்றாங்க. ஆமா ரேவதி, நீ சொன்னது கரெக்டு தான். சொல்ல பண்ணாக்கி உங்க அம்மாவோட கர்வத்தை காப்பாத்துறதுக்காக நானும் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நம்ம இப்போ மோதிரம் மாத்திக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னகுட்டி நான் மகேஷ் எங்க இருந்தாலும் சரிதான் நான் கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். நீ மகேஷே நீ கல்யாணம் பண்ணிக்கிடலாம், எனக்கு அதுல முழு சம்மதம் தான் அப்படின்னு காட்டி சொல்லவும் இதுக்கு ரேவதியும் சம்மதம் சொல்றாங்க. சரி வா நம்ம போகலாம், டைம் ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி ரேவதியை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதம் சொல்றோம், நிச்சயத்தை நீங்க ஆரம்பிக்கலாம், நாங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிட்ட சொல்றாங்க, பாத்தியா நான் போட்ட சவால் இப்ப நான் தான் ஜெயிக்க போறேன், இந்த நிச்சயத்தை எப்படி நடக்கும்னு சொன்னேல, இப்ப பாரு உன் கண் முன்னாடி இந்த நிச்சயத்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு பரமேஸ்வர பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. முருகா நீ நான் நினைச்ச மாதிரிக்கே என் பேரனுக்கும் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது பாரு, என் பேரனும் பேத்தியும் சம்மதிச்சுட்டாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்க போறாங்க, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா சிவனாண்டின்னு நினைக்கிறாங்க, அந்த மகேஷ் எப்படியோ நம்ம கடத்திருப்போம் தப்பா போச்சு போலுக்கு, அவன் ரொம்ப பிராடத்தனம் பிடிச்சவனா இருக்கிறான், சொல்ல போனக்கு அவனே வச்சு நிச்சயத்தை பண்ணிருக்கலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்றாங்க. இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்னன்னு சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.